தீய குணங்களுடைய ஆணிவேர்கள் பலதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆணிவேர்கள் பலது. சில தீய குணங்கள் அது அந்த ஒரு தீய குணம் அதோடு ஒத்த தீய குணங்கள் என்று தொகுத்து ஒரு 10-20 எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆணிவேரான ஒரு தீய குணம் ஒன்று இருக்கும். ஒருத்தர் கடுமையாக கோவப்படுறார், ஒருத்தர் மற்றவர்களை மதிப்பது கிடையாது, இன்னொருத்தர் புன்முறுவல் பூர்ப்பது கிடையாது, இன்னொருவர் விட்டு கொடுப்பது கிடையாது. இது போன்ற பண்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோசமான கெட்ட குணமாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஒரு ஆணிவேர் உண்டு. இதற்கெல்லாம் ஒரு ஆணிவேர் உண்டு. அந்த ஆணிவேரான சில குணங்களை நாம் களையாது விட்டால் ஒரு மனிதனால் கோபத்தை களைய முடியாது, ஒரு மனிதனால் விட்டு கொடுப்பு செய்ய முடியாது, மற்றவர்களோடு புன்முறுவல் பார்த்து பேச முடியாது, இங்கிதமாக நடக்க முடியாது, கௌரவமாக வாழ முடியாது, மற்றவர்களை கௌரவப்படுத்த முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்றால் ஒரு கெட்ட குணத்தோடு என்ன செய்யும்? சம்பந்தப்படும். இதுபோல சில மோசமான கெட்ட குணங்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், இஸ்லாம் அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான தண்டனை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். சில கெட்ட குணங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருப்பார்கள். அதில் ஒன்று பெருமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர்களது உள்ளத்திலே மிஸ்கால் உதர்ர மினல் கிபிர், பெருமையின் ஒரு அணுவளவேனும் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார்ன்றாங்க. எப்பயும் ஹதீதுகளில் நரகம் நுழைவார் என்று வருகின்ற தண்டனையை விட சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று வந்தால் அது பெரிய தண்டனை. அது என்ன? பெரிய தண்டனை. யாருடைய உள்ளத்திலே அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அணுவளவேனும் அதாவது பெருமை இருக்கிறதோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த பெருமை பல தீய குணங்களுடைய ஆணிவேர், பல தீய குணங்களுடைய ஆணிவேர். இந்த இடத்திலே நாங்கள் பெருமையை பற்றி பேச வரல. பெருமையில் பல படித்தரங்கள் உண்டு. பெருமை எடுத்துக்கொண்டா கூட பல படித்தரங்கள் என்ன உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். பெருமையிலே ஆக மோசமான ஒரு குணமாக இஸ்லாம் சொல்லுவது, ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகின்ற அதாவது வெளியே காட்டுகின்ற பெருமை அல்ல. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமையை பிரிக்கிற நேரத்தில் ரெண்டாக பிரிப்பார்கள். அல் கிபிர் அல் முத்தரஃபியா, இன்னொன்று அல் கிபிர் அல் முத்தஹஃபித். ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை, இன்னொன்று பணிவு காட்டக்கூடிய பெருமை. எப்படி நேர் எதிராகிக்குது? ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை. பணிவு காட்டினாலே நமக்கு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குணங்களை பிரித்து சொல்கிற நேரத்தில் உயர்வு காட்டக்கூடிய பெருமை என்றால் தம்பட்டம் அடிக்கிறது. நாம் என்ன சொல்லுவோம்? என்னது தம்பட்டம் அடிக்கிறது அப்படி என்று சொல்லுவோம். தம்பட்டம் அடிக்கிறேன்டா, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட எது இருக்குது என்று அதை என்ன மற்றவர்களுடைய மனம் நோகின்ற அளவில் தன் பொருளாதாரத்தை, தனது அந்தஸ்தை, தனது பேச்சிலே, தனது நடையிலே, தனது உடையிலே ஒரு பெருமைத்தனமான குணங்களை என்ன காட்டுவது, அதாவது அல் கிபிர் அல் முத்தரஃபியா. அதாவது நாங்கள் பொதுவாக பெருமை என்று அதைத்தான் சொல்கிறது. நாங்கள் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெருமை என்று சொல்கிறது அந்த குணத்தை தான் நம்ம என்ன செய்வோம்? பெருமை என்று சொல்லுவோம். ஆனால் இன்னொரு பெருமை இருக்கிறது, அல் கிபிர் அல் முத்தஹஃபித். அது என்ன என்று சொன்னால் பணிவு காட்டுறது. பணிவின் மூலமாக ஒரு பெருமை தேடுவது. அதாவது எனக்கு பெருமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பெருமையாக சொல்லிக்கின்றிருப்பாங்க. எதை? எனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. நான் பொதுவாக எல்லா மக்களோட சேர்ந்து பழகிறவேன், அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி அதிலெல்லாம் ஒரு போட்டி உணர்வே இல்லை, அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லிக்கொண்டிருப்பார்கள். நான் இதுவரை காலமும் என்ன யாரோடையும் போய் போட்டி போட்டு அப்படி இப்படி என்ற குணத்தை காட்டினதே இல்லை. அப்படி எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் நான் யாருக்கு முன்னால் இங்கிலீஷ் பேசினது கிடையாது. இப்படி என்னடா அவர் பணிவாக இருக்கிறார் என்பதன் மூலம் என்ன தேடுறது? பெருமை தேடுவது. விட்டு கொடுப்பின் மூலம் பெருமை. இந்த ரெண்டு விதமானதும் பெருமை தான். ஆனால் இதை கொஞ்சம் பேர் பணிவன் என்ன செய்கிறாங்க? நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டாவது தர பெருமை இருக்கிறதானே, இது எதன் மூலம் விளைகிறது தெரியுமா? அந்த இடம்தான் தற்பெருமை என்று சொல்வது. அதாவது இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது உஜுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணத்துடைய விளைவு. இதில் சரியாக தமிழில் இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு தெரியல. தற்பெருமை கூட அல்ல, அது கூட தற்பெருமை கூட அல்ல. உஜுப் என்றது தற்பெருமை என்றால் கூட என்ன செஞ்சிடும்? அது ஒரு வெளிப்பற்றும். உஜுப் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னை பற்றிய ஒரு விதமான சுய திருப்தி, தன்னை பற்றி ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி, தான் எல்லாவற்றிலும் ஒரு பூர்ணமானவன் என்கின்ற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அதுக்கு பேர் அதான் உஜுப் அப்படி என்று சொல்வது. அப்போ முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? முதலாவது பெருமை பல கெட்ட குணங்களுடைய ஆணிவேர். அதற்கு அதாவது அடுத்த மோசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால் பணிவு காட்டக்கூடிய பெருமை.
இது ஓரளவுக்கு தற்பெருமை என்று சொல்லலாம். ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் உஜுப் என்று சொல்வது. உஜுப் என்று சொன்னால் அவர் சில பொழுது பேச மாட்டார், அந்த பெருமையை பற்றி வெளிப்படுத்த மாட்டார், அந்த பெருமையை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் உள்ளத்தில் மழை போல பெருமை இருக்கும். உள்ளத்தில் எப்படி இருக்கும்? மழை போல பெருமை இருக்கும். அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அடையாளம் கண்டு கொண்டாண்டால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதை அவன் அடையாளம் காணலைன்னு வைங்களேன், ஏன்னா அது மிச்சம் லேசாக தான் இருக்கும். இதான் இஸ்லாமிய அறிஞர்கள் அதை குர்ஆன் சுன்னா எல்லாமே உஜுப் அப்படின்னு சொல்லுது. உஜுப் என்று சொல்கிறது உள்ளத்தை ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி. சில பொழுதுகளில் அவர் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார், யார்கிட்டையும் காட்டிமிக்க மாட்டார், மிச்சம் பணிவாக மக்களோட பழகிப்பார், மிச்சம் பணிவாக எல்லாரோட நடந்திருப்பார். ஆனால் உள்ளத்தில் எப்படி இருந்திருப்பார் என்று சொன்னால் உச்சகட்ட நிலையில் இருந்திருப்பார். ஆனால் அதுக்கென சில அடையாளங்கள் உண்டு, அதற்கே உரிய இடத்துல அது வெளிப்படும், அதற்கே உரிய இடத்துல வெளிப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அடையாளம் காட்டுகிறார்கள். இதுவும் பெருமை என்ற அந்த உணர்வில் உச்சகட்ட நிலை என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா அகாஃபு அலைக்கும் அன் துத்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பாவம் செய்வதை பயப்படலைன்னு ரசூலுல்லாஹ் 1-2 இடத்துல சொல்லிக்கிறாங்க. அது என்னத்துக்கு என்று சொன்னால் அதுக்கு அடுத்தது மிச்சம் மோசமானது என்றதுனால, அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதுனால பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை. உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, பாவம் செய்யாமல் இருந்து நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்குற தன்மை இல்லாமல் போகுமே, அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டவர்களாக அவர்களை ஆக்குவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுய திருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன். நாங்கள் சொல்லலாம், பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுய திருப்தி ஏற்படும், அதை நான் பாவத்தை விட பெரிய ஒன்றா பயப்படுறேன் நாங்கள் சொல்லலாம். அப்படி என்றால் எல்லா பாவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்றா நான் பாவம் செய்யலை என்ற ஃபீலிங், நான் பாவம் செய்யலை என்ற உணர்வு இருக்குதே, அதனால் எல்லாரும் பாவம் செய்யணுன்ற அவசியம் இல்லை, செய்கிறது போதும், வணங்கிட்டா. ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் இதை சொல்ல வருது என்ன தெரியுமா, பாவம் செய்யவில்லை என்பதன் மூலம் ஏற்படுற உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு மிகப்பெரிய பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். உஜுப் அது எதனால் ஏற்படும் தெரியுமா? யாரும் பாவம் செய்யாத உலகத்தில் இல்லை, எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள், அவரவர்கள் இஹ்லாஸ் அவரவர்கள் தக்வாவுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த செய்யாத உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறதே அது மிகப்பெரிய பாவம். அந்த உஜுப் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும், ஒரு மனிதனை அழித்து விடும்.